தனக்கான சரியான ஜோடிய யாருமே எப்பவுமே கண்டுபிடிச்சதில்ல. நீங்க பிச்சைக்காரரா போறீங்க, ஒரு பிச்சைக்காரரால தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த படைப்பு பலவித தனித்துவமான முட்டாள்கள உருவாக்கியிருக்கு. சார், இப்ப கூட இருக்கிறவங்க தான் நமக்கான சரியான துணைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓ பாப்புலர். ஓ, ரொம்ப பிரபலமான கேள்வி போலயே. ஒரு முறை இப்படி நடந்துச்சு. சங்கரன் பிள்ளை குடும்பத்தோட இரவு உணவு சாப்பிட உட்கார்ந்தாரு. எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் எழுந்து நின்னு சொன்னாரு, எதிர் வீட்டு லூசிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாரு. உங்க மனசுல இருக்கிறவங்களோட பேர் அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட அப்பா சொன்னாரு, என்னது, லூசிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவகிட்ட ஒண்ணுமே இல்லையே, அவ ஊரு சுத்துறவ, அவள போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னாரு. அவரோட அம்மா, என்ன, அந்த லூசிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவரோட மாமா தலையிட்டாரு. மாமாக்கள் இம்மாதிரியான விஷயத்துல வழக்கமா மூக்க நுழைப்பாங்க. மாமா சொன்னாரு, என்ன, அந்த லூசிய கல்யாணம் செஞ்சுக்க போறியா? அவளோட முடிய பாத்திருக்கிறியா? அது சௌரி முடி போல இருக்கேன்னாரு. அத்தை சொன்னாங்க, என்ன, லூசிய கல்யாணம் செஞ்சுக்க போறியா? அவ எப்பவுமே பெயிண்ட் அடிச்ச மாதிரி மேக்கப் போட்டிருப்பாளே, அவள போய் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னாங்க. சின்ன பையன், அக்காவோட பையன், அவனை மட்டும் விட்டுட முடியுமா என்ன? அவன் சொன்னா, அவளுக்கு கிரிக்கெட் கூட விளையாட தெரியாது, எப்படி மாமா அவளை போய் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு கேட்டான். சங்கரன் பிள்ளை தீர்மானத்தோட, ஆமா, நான் லூசியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னாரு. எல்லாரும் ஒரே குரல்ல ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு சங்கரன் பிள்ளை, ஏன்னா அவளுக்கு குடும்பம் இல்ல, அதனால கருத்து சொல்றதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னாரு. எனக்கான சரியான ஜோடி யாருன்னு கேட்டீங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில இருக்கிற ரொமான்ஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிட விரும்பல. ஆனா நான் இதை நிச்சயமா சொல்லணும், இந்த பூமியில சரியான நபர்னு யாருமே இல்ல. உங்க இதயத்தை முழுசா கொடுத்து எதையாவது செய்யறப்போ அந்த விஷயம் ரொம்ப அற்புதமா ஆகும். அது சரியான விஷயமா? சரியானதுன்னு எதுவுமே இல்ல. சரியான நபரை யாருமே எப்பவுமே கண்டுபிடிச்சது கிடையாது. நான் எனக்கான சரியான நபரை கண்டுபிடிச்சிட்டேங்கிற ஒரு நிஜமில்லாத மனநிலைக்கு போக வேண்டாம். அதுக்குள்ள போனா சீக்கிரமே ஏமாந்து போவீங்க. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், சரியான ஆளுன்னு யாருமே இல்ல. முதல்ல நாம பார்க்க வேண்டியது, நான் சரியான நபராங்கிறதுதான். ஆமா, நான் சரியானவரா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த பூமியில சரியான நபர்னு யாருமே இல்ல. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட உங்க குப்பைகள் இருக்கு, அவங்க கிட்ட அவங்க குப்பைகள் இருக்கு. நாம குப்பையோட குப்பைய அட்ஜஸ்ட் பண்ணி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். உறவுகள் எல்லாம் பல்வேறு தேவைகளுக்காக உருவாக்கப்படுதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியான தேவைகள் இருக்கு, மன ரீதியான தேவைகள் இருக்கு, உணர்வு ரீதியான தேவைகள் இருக்கு, சமூகம் சம்பந்தப்பட்ட தேவைகளும் இருக்கலாம், பொருளாதார தேவைகளும் இருக்கலாம், பலவிதமான தேவைகள் இருக்கு. நீங்க ஒருத்தர்கிட்ட பல்வேறு தேவைகளோட போறப்போ நீங்க பிச்சைக்காரரா போறீங்க. பிச்சைக்காரரால தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா? பிச்சைக்காரர் தனக்கு என்ன கிடைக்குதோ அதைத்தான் சாப்பிட முடியும் இல்லையா? அவரால தேர்ந்தெடுக்க முடியாது. உண்மையாவே உங்களுக்கு இந்த உலகத்துல தேர்ந்தெடுக்கிற உரிமை வேணும்னா முதலும் முற்றிலுமா நீங்க உங்களை ஒரு சுகமான நிலைக்கு கொண்டு வரணும். நீங்களாவே சந்தோஷமா இருக்கிற நிலை அது. நீங்க அற்புதமா உணரக்கூடிய நிலை. அப்போ உங்களை நோக்கி எது ஈர்க்கப்படுதுன்னு பார்க்கலாம். நீங்க நிஜமாவே அற்புதமானவரா இருந்தா எல்லா விதத்திலையும் எல்லாமும் உங்களுக்கு நடக்கும். தொழில்ல, திருமணத்துல, உறவுகள்ல சிறந்தது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நீங்க உங்களை அப்படி வச்சிருக்கிறீங்க. இன்னொருத்தரை திருத்தத்துக்கு முயற்சிக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்களை கவனிச்சு உங்களை ரொம்ப அற்புதமான மனிதரா மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாரும் உங்க கூட இருக்க விரும்புவாங்க. அதுக்கப்புறம் நீங்க விரும்பினதை தேர்வு செய்யலாம். இன்னொன்னு, எங்கேயோ எனக்கானவங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயமே அமெரிக்காவில இருந்து வந்திருக்கு. கடவுள் உங்களுக்காகவே ஒரு மனிதரை படைச்சிருக்காருங்கிற எண்ணம். ஆனா என்ன, இப்பெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கடவுள் உங்களுக்காக புதுசா ஒருத்தரை படைக்க ஆரம்பிச்சிட்டார் போல. அப்போ தெளிவா கடவுள் உங்க விஷயத்துல நிறைய தவறுகள் செய்யறாரு தானே. உடம்புக்கு துணை தேவைப்படலாம், அதை புரிஞ்சுக்க முடியுது. மனசுக்கும் துணை தேவைப்படலாம், புரிஞ்சுக்க முடியுது. உங்க உணர்வுக்கு துணை தேவைப்படுது. உங்க உயிருக்கு துணை தேவைப்படாது. உயிருக்கு துணை தேவையில்லை. உங்களுக்காகன்னு யாரும் கச்சிதமா படைக்கப்படல.
ஓகேயா? இந்த படைப்பு பலவித தனித்துவமான முட்டாள்களை உருவாக்கியிருக்கு. நீங்க ஒரு விதமான முட்டாள், மத்தவங்க வேற விதமான முட்டாள்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்களோட முட்டாள்தனத்தையும் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா உங்ககிட்டயும் முட்டாள்தனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ரொம்ப சரியானவர், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, உங்களுக்காகவே இன்னொரு கச்சிதமான மனிதரை உருவாக்கியிருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. ஓகேயா? அப்படி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் கிருஷ்ணரை சிறந்த காதலர்னு போற்றுறாங்க, வணங்குறாங்க. ஆனா அவரோட மனைவிகள் கிருஷ்ணர் மேல அதிருப்தியில இருந்தாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு பொருத்தமான மனிதரை நீங்க கண்டுபிடிக்கவே போறதில்ல. நீங்க ஆழமான ஈடுபாட்டை கொடுத்தீங்கன்னா அற்புதமான ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்க ஈடுபாட்டால நடக்க முடியும், இன்னொரு நபர் அருமையானவர் அப்படிங்கறதால கிடையாது. நீங்க ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்தாலும் சொல்லப்போனா இது சுலபமான வழி. அவங்க முட்டாளா இல்லைன்னா முதல்ல அவங்க உங்ககிட்ட ஏன் வரப்போறாங்க? இல்ல, நான் சும்மா வம்பு பண்றேன். அதனால நீங்க ஒரு முட்டாளை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களையே முழுசா ஈடுபடுத்திக்கிட்டா அந்த உறவு ரொம்ப அழகா அமைய வாய்ப்பு இருக்கு. உலகத்திலேயே அதிபுத்திசாலியை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அது பேரழிவா ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மேட் ஃபார் ஈச் அதர்னெல்லாம் முட்டாள்தனமா யோசிக்க வேணாம். உண்மையில பார்த்தா நீங்க முற்றிலும் எதிரான விஷயங்களைத்தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க உங்கள மாதிரி இருக்கணும்னு மெல்ல எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா இன்னொருத்தர் உங்கள மாதிரியே மாறுனா உங்களால அவங்கள 2 நாளைக்கு மேல பொறுத்துக்க முடியாது. அப்படித்தானே? நீங்களே சொல்லுங்க. உங்கள மாதிரியே இன்னும் ஒருத்தர் உங்க வீட்ல இருந்தா உங்களால அங்க வாழ முடியுமா? அவங்க வித்தியாசமா இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறீங்க. யாருமே உங்கள போல இல்லங்கிறது அற்புதம் இல்லையா? இந்த பூமியில யாருமே உங்கள போல இல்ல. கவனிச்சு பாருங்க, யாரும் உங்கள போல இல்ல. இது நல்லதுதானே? ஒரே மாதிரி இருக்கிறத தேடாதீங்க, அது தேவையில்லை. வித்தியாசங்கள் தான். வித்தியாசத்தினாலதான் நீங்க உல்லாசமா உலாத்துறீங்க, ஒரே மாதிரி இருக்கிறதால இல்ல.